வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் கேட்டுட்டு இருக்கிறதும் நம்ம டிவைன் டிராப்ஸ் கிருஷ்ணாஸ் விஸ்டமோட போட்காஸ்ட் பகவத்கீதா போட்காஸ்ட் சீரீஸ் நம்பர் 3. நம்ம இன்னைக்கு பகவத்கீதை அத்தியாயம் 3ஓட சாரஹம்சத்தை பார்க்க போறோம். நான் உங்களோட கிருஷ்ண பிரேமிகா. லாஸ்ட் போட்காஸ்ட்ல நம்ம 2வது அத்தியாயத்தை ரொம்ப தெளிவா பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை பத்தியும் அறிவு இல்லாத செயலற்றது பயனற்றது அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாமே தெளிவா ஞானத்தை பத்தி பார்த்தோம். கிருஷ்ணர் தெளிவா அனாலிட்டிக்கல் நாலேஜ், நாம யாரு, நம்ம அந்த ஆத்ம ஞானம் என்ன அப்படிங்கறத தெளிவா 2வது அத்தியாயத்துல சொன்னார். ஓகே, இப்போ 3வது அத்தியாயத்துல பகவான் கர்ம யோகத்தை பத்தி சொல்ல வர்றார். இதோட ஸ்டார்டிங் ஹிண்ட் 2வது அத்தியாயத்தோட லாஸ்ட்லயே பகவான் சொல்லிட்டாரு. அதாவது அறிவு இல்லாத செயல் பலனற்றது. பிகாஸ் லைஃப்ல எவ்ரி ஆக்ஷன் ஷுட் ஹேவ் சம் பர்பஸ். பர்பஸ் இல்லாம, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஸோ காரணம் இல்லாமல், பர்பஸ் இல்லாம, நம்ம அவசியம் இல்லாம, அறிவு இல்லாம நம்ம எந்த செயலும் செஞ்சோம்னா தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ யூஸ்லெஸ். ஸோ இதை கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ அர்ஜுனனுக்கு வந்தது ஒரு டவுட். என்னன்னு கேக்குறீங்களா? கீதையோட ஹார்ட் ஆஃப் கீதா, ஹார்ட் ஆஃப் நாலேஜே 2வது அத்தியாயத்துலதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? சோ அப்ப ஆரம்பிச்சு பகவான் ஞானம் பெருசு, செயல் பெருசுன்னு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. பகவான் தெளிவா ஞானம் உள்ள செயல்னு தெளிவா சொல்றாரு. ஆனா அர்ஜுனனோட குழப்பம் அடைஞ்ச மனசு என்ன கேக்குதுன்னா, ஞானம் பெருசா செயல் பெருசா அப்படின்னு கேக்குது. சோ பகவான் இதோட கண்டினியூட்டி, இந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான் 3வது அத்தியாயத்துல கர்ம யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கர்ம யோகம்ன்ற பேர்லயே அர்த்தம் இருக்கு. கர்மான்னா நம்மளோட செயல், யோகம் மீன்ஸ், யோகான்னா என்ன? ஒரு டிசிப்ளின், ஒரு பிரின்சிபல். யோகம் மீன்ஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லையா? யோகான்னா அப்படித்தானே அர்த்தம். சோ பகவான் அந்த கர்ம யோகா அப்படின்னாலே ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ், ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு டிவைன் சர்வீஸ் அப்படிங்கிறத உணர்த்த இந்த 3வது அத்தியாயத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம கேட்போமா? நீங்க எல்லாம் ரெடியா? சோ 3வது அத்தியாயத்துல பகவான் அதுதான் சொல்றாரு. ஞானம் பிளஸ் செயல், ஞானத்தோட அறிவோட ஆற்ற செயலை பத்தி தான் இந்த கர்ம யோகத்துல நாம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 43 ஸ்லோகம் இருக்கு, ஐ திங்க் சோ. சோ பகவான் முதலா என்ன சொல்றாரு தெரியுங்களா? கர்மத்தை நாம தவிர்க்கவே முடியாது. பிகாஸ் அவர் லைஃப் இஸ் ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரீ டிசைன்ட். என்னென்ன நடக்க போகுது இந்த நேரத்துலன்றது இட்ஸ் ஆல்ரெடி பிளான்ட். கர்மத்தை நம்மளால எப்பவுமே தவிர்க்க முடியாது. இந்த உடம்பு இருக்கிற வரையில நாம ஏதாவது ஒரு கர்மம் செஞ்சுட்டேதான் இருப்போம். பார்க்கறது ஒரு கர்மம், பேசுறது ஒரு கர்மம், சாப்பிடுறது ஒரு கர்மம், நடக்கிறது ஒரு கர்மம், ஏன் நம்ம மூச்சு விடுறது, வாங்குறது எல்லாமே ஒரு கர்மா. இந்த உடம்பு இருக்க வரையில, உடம்பு செயலாற்ற வரையில கர்மங்களை நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா பகவான் சொல்றார். ஓகேங்களா? புரியுதுங்களா? 2வது செயலை விட்டு ஓடுவது எந்த வகையிலயும் உன் பாவத்தை குறைக்காது அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் அதான பண்ணான். போர்ல துரோணாச்சாரியாரோ, பீஷ்ம பிதாமகா, அவனோட சகாக்கள், பந்துக்கள், அவனோட அங்காளி பங்காளி எல்லாரையும் பார்த்த உடனே நடுநடுங்கி போய், வேண்டாம், இந்த பாவத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கணும்னா நான் போர் செய்யாம நான் ஓடிடுறேன், நான் யாசகம் எடுத்துக்கிறேன், நான் வனவாசம் போயிடுறேன்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆக பார்த்தான். பகவான் கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்றாரு, செயலை விட்டு ஒருவன் ஓடுவதால அவனோட பாவம் குறையாது. ஆனா தர்மத்தை காப்பாத்துற மாதிரி அவன் செயல் செஞ்சானா அவனோட புண்ணியம் சரியான செயலை செய்வதுதான் அவனுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் தெளிவா உணர வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாரும் கர்மா செய்யாம இருக்க முடியாது. 2வது கர்மாவை யாரும் தவிர்க்க முடியாது. சரியான செயலை செய்யறதுதான் ஒருத்தரோட தர்மம். 3வது கர்ம யோகம். கர்ம யோகம்னா நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? கர்மா பிளஸ் யோகம். யோகத்துல அந்த சாக்ரிஃபைஸ், செல்ஃப்லெஸ், அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் பிரின்சிபலோட நீங்க ஒரு கர்மா செய்யணும்னா உங்களோட மனநிலை கரெக்டா இருக்கணும். ஓகேவா? அதாவது பகவான் எப்பவுமே சொல்றாரு, சரியான மனநிலையை வச்சு நாம ஒரு செயலை செய்வோமானால் கண்டிப்பா வெற்றி நமக்கு உண்டு.
மெயினா வந்து ஒரு அட்டாச்மெண்டோட நாம வந்து பலனை எதிர்பார்த்து நான் இப்ப இதை செய்யறேன் எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்டோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல என்ன வரும்? அந்த எதிர்பார்ப்பு நமக்கு பூர்த்தி ஆகலைன்னா கோபம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், பயம் வரும், மன அழுத்தம் வரும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இப்படி எல்லா நெகட்டிவும் பிளஸ் 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 பிளஸ்ஸா ஆயிட்டே போகும். அதே கடமைய நீங்க வந்து அதே ஒரு கர்மத்தை நீங்க கடமையா செஞ்சு ஐ எம் பெர்ஃபார்மிங் மை டியூட்டி அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அங்க அந்த அட்டாச்மெண்ட் வந்து இருக்காது. ஏன்னா அங்க தர்மம் வந்துருது. என்னோட டியூட்டி அப்படின்னு நீங்க பேசும்போது அங்க அட்டாச்மெண்ட் வராது. சோ அங்க அட்டாச்மெண்ட் இல்லாத போது உங்க மனநிலை சரியாவும் அமைதியாவும் தெளிவாவும் இருக்கும். சோ இதனாலதான் கிருஷ்ணர் வந்து எப்பவுமே சொல்றாரு, கர்மத்தை செய்யறது மட்டும்தான் உன்னோட அதிகாரம், பலனை எதிர்பார்க்கறது உன்னோட வேலை இல்ல. இததான் வந்து 4வது ஸ்லோகத்துல கர்மண்ய ஈவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா அப்படின்னு சொல்றாரு. உங்களோட வேலைய கர்மத்தை வந்து உங்களோட தர்மமா நினைச்சு செய்யணும், பலனோட நீங்க வந்து அட்டாச் ஆகக்கூடாது. டூ யுவர் ஆக்ஷன்ஸ், டூ யுவர் டியூட்டி, பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ அதையும் எப்படி செய்யணும், அந்த டியூட்டியும் நம்ம எப்படி செய்யணும்னா விதவுட் அட்டாச்மெண்ட். திஸ் இஸ் மை, அதாவது நம்ம இப்போ ஒரு ஆபீஸ்ல நம்ம வந்து பாஸ் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாருன்னா இந்த டாஸ்கை நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன், ஸோ ஐ ஷுட் கெட் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம அதோட ரிசல்ட்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சரியான மனநிலையில இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எதுவுமே வராது. யூ வில் பி ஹாப்பி பிகாஸ் நீங்க எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம உங்களோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்றீங்க. அதே வந்து நம்ம அட்டாச்மெண்டோட என்னோட இந்த பாஸ் வந்து இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணணும், நான் வந்து நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு கிரெடிட் கொடுக்கணும் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து பண்ணும்போது யூ வில் கெட் பெயின். ஸோ அதுதான் பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி, டோன்ட் அட்டாச் வித் யுவர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்த பகவான் வந்து இங்க சொல்றாரு அடுத்த பாயிண்ட்ல. என்னன்னா நாம முதல்ல எதுக்கு கர்மாவை செய்யணும், கர்மாவன்னா எதுக்கு அவசியம், கர்மா எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நாம செயலிழந்து போயிட்டோம், நாம கர்மத்தை செய்யாத விட்டு, செயல்களை செய்யாத விட்டு நாம செயலிழந்து போனா இந்த உலகமே செயலிழந்து போயிடும்ன்ற ரகசியத்தை கிருஷ்ணர் வந்து இங்க ரொம்ப அழகா சுட்டி காட்டுறாரு. அதாவது உலகமே வந்து நம்மளோட செயல்ல தான் இயங்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் எனர்ஜி இல்லையா? ரிசீவிங் அண்ட் கிவிங் எனர்ஜி. ஸோ நீங்க பேசுறத, நீங்க சாப்பிடுறத, நீங்க நடக்கிறத, நீங்க செயல்றத இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் நின்னுடும், இந்த உலகமும் நின்னுடும். ஸோ செயல் அப்படின்னா இந்த உலகத்தை காக்குறது, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தோட சேமத்துக்காக அப்படிங்கிற பொறுப்பு மெயினா வந்து இந்த செயல் அப்படின்னா அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல அடங்கி இருக்குன்னு பகவான் சொல்றார். ஸோ நாம செயல் செய்யாவிட்டா உலகமே செயலிழந்து போயிடும் அப்படிங்கிற உண்மையை நாம வந்து புரிஞ்சுக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் எப்படி செயல் செஞ்சிருப்பாங்க? நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் வந்து எந்த கஷ்டத்தை கண்டும் ஓடல, எந்த விஷயத்த நினைச்சோ பயப்படல, அவங்க எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி செஞ்சு முன்னேறினதுனாலதான் நாம இன்னைக்கு நல்ல ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே எடுத்துக்கோங்களேன், நம்மளோட விடுதலைக்காக எவ்வளவு போராடினாங்க, அவங்க எல்லாம் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து செயலாற்றி இருப்பாங்க? அன்னைக்கு அவங்க எல்லாம் உழைச்சதுனாலதான் இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க எதை கண்டும் பயப்படாம, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம, ரிசல்ட்ஸை எதிர்பார்க்காம அவங்க எல்லாம் செயல்பட்டதுனாலதான் முன்னேறி, நாடு முன்னேறி, வீடு முன்னேறி, எல்லாமே முன்னேற்றத்துல இருக்கு. ஸோ பகவான் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளை வந்து அந்த கர்மத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? செல்ஃப்லெஸ். செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தியாகம். அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆன பலனை எதிர்பார்க்காத செய்யற அந்த கர்மத்துக்கு வந்து யாகத்துக்கு சமானம் அப்படின்னு வந்து பகவான் சொல்றாரு. சோ அந்த கர்மம் நம்ம வந்து உலக சேமத்துக்காக நம்ம ஒரு காரியம் பண்றோம் போது அது ஒரு தியாகத்துக்கு சமானமா, ஒரு யஜ்யத்துக்கு சமானமா, ஒரு மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்மம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே அட்டாச்மெண்டோட நம்ம வந்து பண்றோம்
தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதையுமே பலனை எதிர்பார்த்து நீங்க பண்ணும்போது அங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே வருங்க. சோ உண்மையான தலைவர் யார் அப்படிங்கறதையும் இந்த கர்ம யோகத்துல பகவான் சொல்றார். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், கிருஷ்ணர் வந்து கடவுள், அவர் ஏன் இந்த கர்ம யோகத்தை எல்லாம் சொல்றார்? அவரே கர்மத்தை செஞ்சு காமிச்சிருக்காரு. பிகாஸ் உண்மையான தலைவர் யாருன்னா வாய்மொழியா சொல்றவன் இல்ல, செயல் மூலமா செஞ்சு காட்டுறவன் தான் உண்மையான தலைவர். சோ பகவான் கிருஷ்ணரும் சொன்ன அத்தனை கர்ம யோகத்தையும் அத்தனை கீதை உபதேசத்தையும் அவரோட லைஃப்லயுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, 125 வயது கிருஷ்ணருக்கு மகாபாரத யுத்தம் நடக்கும் போது அந்த 125 வயதுல அவர் வந்து இந்த கர்மயோகத்தை தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் வந்து 3 மணிக்கு எழுந்து அவர் வந்து அவரோட காலை கடன்களை முடிச்சு அவர் வந்து யாகம் பண்ணி அவரும் செய்யற அந்த நற்கர்மங்களை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி, ஏன்னா கர்மான்றது எல்லாருக்குமே பொருந்தும். அவரு ஃபர்ஸ்ட் நாம ஒருத்தவங்களுக்கு ப்ரீச் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அதை நாம செய்யணும், அப்பதானே அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த கேட்டகரியில கிருஷ்ணர் அவரே முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சொல்றாரு. சோ உண்மையான தலைவர்கள் எப்பவுமே வாய்மொழியா சொல்ல மாட்டாங்க, செயல் ரீதியா செஞ்சு காட்டுவாங்க. சோ அர்ஜுனனுக்கு நேரடி உத்தரவு, இப்போ முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து யுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது உத்தரவு வந்துச்சு, நீ தப்பிச்சு போகாம சண்டையிடுறதுதான் உன்னோட தர்மம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப கம்மிங் டு த பாயிண்ட், நம்மளோட லைஃபுக்கு இந்த கர்ம யோகத்துல இருந்து என்னென்ன பாடம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துயரங்கள் வந்தாலும் செயலை விட்டு ஓடாதே. செயலை விட்டு ஓடுறது, எஸ்கேப் ஆகுறது தர்மம் இல்ல, நல்ல செயலை செய்யறது மட்டும்தான் தர்மம். பலனை எதிர்பார்த்து நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது. கடமையை செய், உன் வாழ்க்கை தெளிவாகும். நல்ல மனநிலையோட நீ அந்த கர்மத்தை செய்யணும். சுயநலம் இல்லாத ஒரு செயலை செய்யறதுதான் மன அமைதியை கொடுக்கும். 5வது செயலை வந்து செல்ஃப்லெஸ்ஸா நீங்க செய்யும் போது நீங்க செய்யற அந்த செயல் வந்து யோகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. சோ சரியான மனநிலையில நீங்க செய்யறதுதான் ஆன்மீகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பஞ்சோட இந்த சமரியை நான் முடிக்கிறேன். பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்றது, வாழ்க்கை செயல் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? சோ இந்த கர்ம யோகம்னா என்ன? சரியான மனநிலையில நீங்க செய்யற கர்மம் யாகத்துக்கு சமானம், ஒரு தெய்வீகம், ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சோ செய், சரியாக செய், சுயநலம் இல்லாமல் செய், இதுதான் கர்ம யோகம். என்ன மக்களே, இந்த சமரி உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க ஹார்ட்டை டச் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க மனநிலைய கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தோட சீக்கிரமா நான் உங்களை பார்க்க வரேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருந்தது நீங்க நம்பினீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.